அண்மைச் செய்தி. திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன் கைதை ரத்து செய்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்ட ரீதியிலான செயல்முறைகளை பின்பற்றி திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமன் கைது செய்யப்படவில்லை என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்போது இந்த சென்னை நீதிமன்றத்தின் மறுப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த வாரம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பதிவிட்டதாகவும் இது குறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் மட்டுமல்லாமல் கொளத்தூர் காவல்துறையினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடுத்தபடியாக ஜென்சி செயற்பாட்டாளர் ஜெயராமன் என்பவர் இன்று அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக சென்னை எழும்பூர் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு அவருடைய வழக்கானது நீதிபதி முன்பாக செயல்பாடு வந்த போது அங்கு அவருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இதுவரை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர், அது சம்பந்தமான எந்தவித முகாந்திரமும் இல்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் இல்லை என்பது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு வழக்கானது சற்று தள்ளுபடி செய்வது மட்டுமல்லாமல் அவருக்கு ஜாமீன் வழங்குவது ரத்து செய்யப்படுவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சுமார் சற்று 1 மணி நேரத்திற்கு முன்பாக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சரண் ஜெயராமன் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கு என்ன என்பது அதனுடைய ஆணித்தனமான விவரங்கள் நீதிபதி முன்பாக என்ன மாதிரியான முறையீடுகள் செய்யப்பட்டது என்பது குறித்தும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக கூறக்கூடிய சரண் ஜெயராமன் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது. அதில் அவர் கூறக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உள்ளே நீதிமன்றத்தில் என்னென்ன கேள்வி முறைகள் முன்வைக்கப்பட்டது, காவல்துறையினரால் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள் என்ற முழு விவரம் தெரிய வரும்.